டெய்லியும் ஃபேன்ஸை ஷாக் ஆகணும்னு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்காங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அது போல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட் என்னன்னா, நம்ம எம்எஸ் தோனிக்கு ஒரு காஃப் இன்ஜுரினால ஃபஸ்ட்டு 2 வாரம் ஐபிஎல் ஆட மாட்டார்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஷன் நம்ம பிளேயிங் 11ஓட டைனமிக்ஸே கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. ஆல்மோஸ்ட் வி ஆர் என்டரிங் இன்டூ சிஎஸ்கேஸ் நியூ இயரா. ஃபுல் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸோட ஆல் கன்ஸ் பிளேசிங்ன்ற மாதிரி 2 பக்கமும் மாறி மாறி சுட போகிறாங்க கைஸ் எல்லாருமே. அண்ட் இப்போதைக்கு ஓரளவுக்கு 11 மேட்ச் பண்ண முடியுது கைஸ். நம்ம ரீசெண்டாக வந்திருக்க ப்ராக்டிஸ் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ருத்துராஜ் கெய்க்வாடோட ரீசன்ட் பாட்காஸ்ட் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. அபினவ் முகுந்தோட பண்ணியிருப்பாரு, ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நிறைய இன்சைட்ஸும் கொடுத்துருந்தாரு. அதிலே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, இது என்னோட டீம் தான், எம்எஸ் தோனி வந்து இந்த டிசிஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகலை. இன்கேஸ் நான் ஹெல்ப் கேட்டால் கூட அவரை வந்து நான் சொல்வேன் ஒன்று, பட் அதையே நீ ஃபாலோ பண்ணாமல் உனக்கு என்ன சரின்னு தோணுது அதை பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், இப்போ நம்ம பார்க்குற சிஎஸ்கேல டிசிஷன்ஸ் எடுக்கிறது ஃப்ளெமிங் அண்ட் ருத்து அண்ட் எல்லாருமே சேர்ந்து கலெக்டிவாக எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். ஸோ எஸ், அந்த மாதிரி தான் நம்ம டீம் இப்போ போயிட்டு இருக்கு. ரைட், இப்போ நம்ம பிளேயிங் 12 வரலாம். ஸோ இந்த பிளேயிங் 12 ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ருத்துராஜும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தென் இந்த அபினவ் முகுந்தோட பாட்காஸ்ட்ல அந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு. பிளஸ் அவங்களோட பிராக்டிஸ் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சஞ்சு அண்ட் ருத்து தான் சேர்ந்து ஓப்பன் பண்றாங்க. ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3 ஆடுறாரு. என்னோட போன சிஎஸ்கே ப்ரிவியூ வீடியோல அது அப்டேட்டடா இருந்திருக்காது. பிகாஸ் நான் அதை 3-4 நாள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கிறது. ஸோ அதனால சரி அகைன் திருப்பி ரீ ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஜஸ்ட் கமெண்ட்ல மட்டும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சது ஓகே தாங்க. லைக் 2 பெரிய தலைகளும் சேர்ந்து டீம் வழி நடத்திட்டு போலான்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க போல. ஸோ ஓகே. அண்ட் நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ராபப்ளி அவர் அந்த ரஹானே ரோலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் 3ல ரஹானே வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தாருல, பவர் பிளே முடியறதுக்குள்ள டக்கு 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 டக்குன்னு அடிச்சு ரன் ரேட் ஏற்றி கொடுப்பாரு. ப்ளஸ் பேஸ் நல்லா ஆடுவார். அதே போல தான் ஆயுஷ் மாத்திரையும் பேஸ் நல்லா ஆடுறாரு, ஸ்பின்னும் டீசெண்டாக ஆடுறாரு. பட் அந்த பவர் கேம் இந்த வயசில் இல்லாதனால அவரால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ போன வருஷத்துக்கு நல்லா பண்ணனால அதுக்கு ரிவார்ட் பண்ணணும்னு ஆயுஷ் மாத்திரையோ நம்பர் 3 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ப்ராபப்ளி மேபி ஊர்வில் பட்டேல் நெட்ஸ்ல நல்லா ஆடினா மேபி அவர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அவர்கிட்ட மோர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் அபிலிட்டி வித் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிள் சிஎஸ்கே யோசிச்சா கூட அவர் எடுக்கலாம். மேபி அந்த ஸ்பின்னை நல்லா ஆடணும்னு. ஸோ 2 விதமாக யோசிக்கலாம் கைஸ். ஆயுஷ் மாதிரி அட் 3 வந்து கொஞ்சம் அந்த பவர் பிளே ஸ்விங் அகேன்ஸ்டாக அவர் ஷீல்ட் பண்ணிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஸ்விங்லாம் கம்மியானதுக்கப்புறம் இழுத்து அடிக்கிறதுக்கு அவரே இறக்கலாம். அவர் இல்லை பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் வேணும்னா ஊர்வில் பட்டேல் போகலாம். பட் 4, 5, 6ல உங்களுக்கு பெட்டர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இருக்கும்பொழுது ஊர்வில் பட்டேல் அட் 3 வேணுமான்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் அதே சமயம் ஆயுஷ் மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடலாமான்ற கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. பட் எஸ், ஸோ சிஎஸ்கே எப்படி வேணாலும் யோசிச்சு யாரை வேணாலும் ஆடலாம். பட் யார் ஆடனாலும் இன்னொருத்தருக்கு அன்ஃபேராக தான் இருக்க பொழுது ஆயுஷ் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணால் ஊர்வில் பட்டேலுக்கு அன்ஃபேர் தான், ஊர்வில் பட்டேல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆயுஷ் மாத்திரைக்கு அன்ஃபேர் தான். எது எப்படியோ நம்ம யாரை எடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ எஸ், நம்பர் 3 எதர் ஆயுஷ் மாத்திரை ஆர் ஊர்வில். என்னோட வியூவில் நான் ஆயுஷ் மாத்திரை தான் ஆடுவேன். தென் நம்பர் 4, 5, 6 இப்போ ஆல்மோஸ்ட் அகைன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். இங்கே தான் கொஞ்சம் குழப்பற விதமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த ருத்துவோட பாட்காஸ்ட் கேட்டதுக்கு அப்புறமும் சரி, இப்போ எம்எஸ் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமும் சரி, இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த பாட்காஸ்ட்ல ருத்து சொல்லியிருப்பாரு, மிடில் ஆர்டர்ல ஒரு 50 ராய்டு மாதிரியான பிளேயரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். பின்ன ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கும் சரி, டேக் ஆன் பண்றதுக்கும் சரி, இன்டெலிஜென்ட்டா ஆடுற மாதிரியான ஒரு பிளேயர் தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அகைன் இது கோஸ் பேக் டு சமீர் ரிஸ்வி கைஸ். லைக் சமீர் ரிஸ்வி தான் அந்த மாதிரியான ரோலுக்கு எடுத்து அவர் அப்படி பண்ணுவார் நினைச்சாங்க. லைக் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல, சான்ஸும் கிடைக்கல. ஸோ அந்த குரூஷியலான ரோலுக்கு இவன் தாண்டா சரியான ஆளுன்னு சொல்லி கார்த்திக் சர்மாக்கு 14 crores ஆல் அவுட் போய் எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸோ அவர் டெஃபினட்டாக இந்த லெவலில் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த பாயிண்ட் மேபி அவங்க நம்பர் 3க்கு ஒரு ரஹானே மாதிரியான பிளேயர் தான் எதிர்பார்க்குறாங்களோன்ற மாதிரி யோசிக்க வைக்குது கைஸ். லைக் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஎஸ்கே டீமில் என்ன பிளேயர்ஸ் இருந்தாங்க, என்ன மாதிரி ரோல் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓகே நம்பர் 3 ரஹானே பேசிடர், நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரை பேசிடர், நம்பர் 5 அம்பாத்தி ராய்டு ஒரு டைனமிக் பேட்ஸ்மேன், அகைன் நம்பர் 5 கார்த்திக் சர்மா ஒரு டைனமிக் பேட்ஸ்மேன், அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணி எடுத்திருக்காங்களோன்னு தோணுது. ஸோ எஸ், கார்த்திக் சர்மா வில் ஸ்டார்ட். பட் 4 5 மேட்ச் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு டூபே அட் 4னு போடுறேன். பிகாஸ் டாப் 3 ஃபுல்லாக ரைட்டாக இருக்கிறனால ஒரு லெஃப்ட் வச்சு ஸ்பிளிட் பண்ணணும்னு சிவம் டூபே அட் 4, தென் 5 கார்த்திக் சர்மன் போட்டிருக்கேன். நம்பர் 6 டெவால் பிரவிஸ். ஸோ பிரவிஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டீமில் அவரோட ப்ரிஃபர் ஸ்பாட்டில் இடம் கிடைக்காது. பட் ஹீ கேன் டூ த ரோல் ஆஃப் த ஃபினிஷர் ஆஸ் வெல். பேசிக்காக SA20ல எம்ஐக்காக பண்ண ரோலை தான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண சொல்லுவாங்களோன்னு தோணுது. ஈவன் நீங்கள் பிரவிஸை 4 இறக்கலாம், 5 இறக்கலாம், டூபே பின்னாடி தள்ளலாம், கார்த்திக் சர்மாவும் பின்னாடி தள்ளலாம். கார்த்திக் சர்மா இப்போ தான் டெபியூ பண்ணுறாரு. பர்சனலி டக்குன்னு அவரை அங்கே விட மாட்டேன். ஏன்னா 7ல் உங்களுக்கு பிரசாந்த் தான் இருக்காரு. 8 over 10 who is unproved in IPL. ஸோ நல்லா 6, 7, 8ன்னு அப்படியே இறக்காம ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிரவிஸ் 6 வச்சுக்கிட்டு டூபே அட் 4 ஆர் கார்த்திக் சர்மா அட் 5 தான் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஆர் ஈவன் டூபே அட் 6 கூட ஆடலாம். பட் டாப்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ பர்சனலி எனக்கு டூபே அட் 4, கார்த்திக் அட் 5, பிரவிஸ் அட் 6ன்னு இருக்கும் கைஸ். அப்போ டாப் 6 பாருங்களேன், சஞ்சு, ருத்து, ஆயுஷ் ஆர் ஊர்வில், சிவம் டூபே, கார்த்திக் சர்மா அண்ட் டெவால் பிரவிஸ். எக்ஸ்ப்ளோசிவான டாப் கிளாஸ் பேட்டிங் லைனப் இது. ஸோ இந்த பேட்டிங் லைனப் வச்சு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 220 ஆர் 250 நம்ம அடிக்கணும் ஒரு மேட்ச். அது அவர் அப்படி அடிக்கலன்னா நம்ம பேட்டிங் லைனப்போட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணணும்னே சொல்லி ஆகணும். அண்ட் பேட்டிங் லைனப் இதோட முடியல. நம்பர் 7 பிரசாந்த் வீர் ஆடுவார். நம்பர் 8 ஜேமி
ஓவர்டன் நான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ ஜேமி ஓவர்டன் ஆர் ராமகிருஷ்ண கோஷ் டிபெண்டிங் ஆன் ஹவு சிஎஸ்கே வான் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ராமகிருஷ்ண கோஷுக்கும் ஓவர்டனுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ்லாம் இருக்குது. எது வேணுமோ யார் வேணுமோ எப்படி வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். தென் நம்பர் 9 மேட் ஹென்றி, நம்பர் 10 நூர் அகமது, நம்பர் 11 அன்ஷுல் கம்போஜ்னு என்னோட லைன் அப்போ முடிப்பேன். அண்ட் இம்பாக்ட் பிளேயரில் கலீல் அகமது வச்சுப்பேன். அண்ட் இதில் கலீலை சேர்க்காமலே நமக்கு 2 பவர் பிளே ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, மேட் ஹென்றி வித் அன்ஷுல் கம்போஜ். அண்ட் தேவைப்பட்டா பிரசாந்த் வீரும் நூர் அகமதும் சரி ஓவர்டன் சரி ஒரு ஓவர் பவர் பிளேயில் போட வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் மிடில் பிரசாந்த் வீர், நூர் அகமது, சிவம் டூவே, ஓவர்டன். தென் அகைன் ஓவர்டன், அன்ஷுல் கம்போஜ், மேட் ஹென்றி நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ சப்போஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது ஒரு ஒஸ்டான கொலாப்ஸ் வந்தால் கூட இம்பாக்ட் பிளேயரில் ஒரு பியூர் பேட்டரை கூட இறக்கிக்கலாம். அண்ட் இறக்குன அப்புறமும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆப்ஷன் ப்ளஸ் சிவம் டூவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த லைன் கொடுக்குது கைஸ். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ உங்களோட பிளேயிங் டூல மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ரீசெண்டாக சிஎஸ்கே ஷேர் பண்ண ப்ராக்டிஸ் வீடியோவில் கார்த்திக் சர்மா எல்லா பாலையும் பறக்க விடுறாரு கைஸ். பார்க்கவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் ருத்து வந்து ஸ்கூப்பில் ஆட ட்ரை பண்ணுறாரு, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரசாந்த் வீரும் அவரோட ஸ்கில்ஸை ஷோ பண்ணாரு. லைக் ஃபர்ஸ்ட் பால் ஐ திங்க் அவுட்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸில் திருப்பியும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பின்னாடியும் அவர் ஷாட்ஸ்லாம் ஆடுறாரு. ஸோ நம்ம லைனப்பும் இப்போ கொஞ்சம் மாடர்ன் பேட்டிங் T20 பேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிடும்ன்ற சந்தோஷம் இருக்குது. எல்லாருமே செம்மையாக ஆடுறாங்க ப்ராக்டிஸ் மேட்ச்சில். இது அப்படியே ஆக்சுவல் மேட்ச்சுக்கு கன்வெர்ட் ஆனால் சூப்பராகவே இருக்கும். அண்ட் அந்த பாட்காஸ்ட்டில் ருத்து சொல்லியிருப்பாரு, சிவம் டூபே கூட பேர் பண்ணுறதுக்கு, ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணுறதுக்கு, ஸ்பின் அகேன்ஸ்டாக இன்டெலிஜென்ட் ஆடுற மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் தேவை. ஸோ அதனால தான் கார்த்திக் சர்மா எடுத்தோன்னு அந்த மாதிரியான ரோலுக்கு தான் ஆல்ரெடி டெவால் ப்ரோஸ் இருக்காரு. ஸோ அப்போ டெவால் ப்ரோஸ் அந்த ரோலுக்கு பார்க்கல. ஸோ அப்போ அந்த ரோலுக்கு இன்னொரு ரைட் ஹேண்ட் பேட்டர் தேவைன்னு சொல்லி கார்த்திக் சர்மா எடுத்திருக்காங்க. அப்போ டெவால் ப்ரோஸுக்கு தான் இந்த ஃபினிஷர் ரோல் கொடுத்துருக்காங்கன்றது இன்னொரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரியுது. பட் எஸ் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளால பார்க்க முடியாது. பட் டீமுக்கு ஏற்ற மாதிரி அவரால் ஆட முடியும். ஸோ அந்த ஒரு ரோலுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் நம்ம டெவால் ப்ரோஸ்ட்டு இருக்கு. அவராலையும் மிடில் ஆர்டரில் ஆட முடியும், ஒரு கொலாப் சிச்சுவேஷனில் ஆட முடியுன்ற பாயிண்ட் இருக்கும்பொழுது நீங்கள் டாப் ஆர்டருக்கு ஃபுல் லைசன்ஸ் கொடுக்கலாம். தம்பி நீ பாலை பார்த்து கண்ணா பின்னு சுத்திட்டு வா, எல்லா மேட்சுமே மினிமம் 200 அடிக்க போறோன்ற மாதிரி. அகைன் பிச் கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கணும். பட் எஸ் நார்மலான ஃபிளாட் ட்ராக் கண்டிஷன்ஸில் பார் ஸ்கோரை விட அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கணும். லைக் அதுக்கான பொட்டன்ஷியல் நம்ம பேட்டிங்கிட்ட இருக்கு. பேட்டிங் லைன் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ரோலை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஜாலியாக ஆடிட்டு வாங்கன்னு கொடுத்துடலாம். போதா குறைக்கும் உங்களுக்கு 7ல் வீரி 8ல் ஓவர்டன் இருக்கும்பொழுது ஜாலியாக ஆடிட்டு வாங்கன்னு கொடுத்துடலாங்க. செம்ம எக்ஸ்ப்ளோசிவாக செம்ம ஃபன்னாக இருக்கும்பொழுது பேட்டிங் நல்லா தானப்பா இருக்கு, 250 அடிக்கிற மாதிரி. பட் பவுலிங் 260 கொடுக்குற மாதிரி இருக்கே நம்ம யோசிக்கலாம். பட் அகைன் கைஸ் ஒரு பவுலிங்கில் ஒரு 2-3 எக்ஸ்ட்ராக்டர் தான் தேவை. ஸோ அந்த 3 பிளேயர்ஸ் இருக்கும்பொழுது கூட இருக்க பவுலருக்கும் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சி அவங்களோட ரோலை நல்லா பண்ணாலே நம்ம நல்லா பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ஹென்றி அவரோட யூஷுவல் ரோலை டெலிவர் பண்ணணும். கலீல் அகமத் போன வருஷம் காட்டின ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ணணும். அன்ஷுல் கம்போஜ் கடைசியாக காட்டின ஸ்பார்க் அகைன் காட்டணும். அண்ட் நூர் அகமது அவரோட ஃபார்மை ரிப்பீட் பண்ணணும். ஸோ 4 bowler இங்கே செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பிரசாந்த் வீர் ஓவர்டன் 2 ஓவர் வாங்கிடணும் எப்படியாச்சு. ஸோ இதை மட்டும் எப்படியாவது பண்ணி எல்லாரும் ஃபார்மில் இருந்தால் நல்லா அமையும். பட் அகைன் அது எல்லாமே இஃப் நம்ம போட்டு பேச வேண்டியதாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஒரு வழியாக பல கன்ஃபியூஷன்ஸ் குழப்பத்துக்கு அப்புறமா நமக்கு ஆல்மோஸ்ட் 11ஓட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு சிஎஸ்கே 4.0 5.0 வெர்ஷன் ஆஃப் பேட்டிங் லெவன்னு வச்சுப்போமே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 ஸ்பாட்டில் மேபி ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், ஆயுஷ் ஆர் ஊர்வில் ஓவர்டன் கோஷான்னு. பட் என்ன பொறுத்தவரை நான் ஆயுஷ் அண்ட் ஓவர்டன் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க guys. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ guys. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.